Hello friends, welcome back to English கற்கலாம். இன்னைக்கு நம்ம there யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸை எப்படி நம்ம மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். there அப்படிங்கிறது சிம்பிளான வேர்டாக தான் இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. பட் ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது கன்ஃபியூஸ் ஆன சில சென்டென்ஸில் இந்த there யூஸ் பண்ண சென்டென்ஸும் கண்டிப்பாக இருக்கும். இந்த கன்ஃபியூஷன்ஸ் இனிமே நம்மளுக்கு வரப்போகிறதே இல்லை. வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நீங்கள் இன்னும் இங்கிலீஷ் கற்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேர் இந்த வேர்டுக்கான மீனிங் என்ன அப்படின்னு கேட்டால் மேக்ஸிமம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அங்கே அங்கே அப்படின்னு மட்டும் சொல்லுவோம் இல்லையா? பட் திஸ் இஸ் கரெக்ட் ஆல்சோ. அங்கே அப்படிங்கிறதுக்கு தேர் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் வேறு ஒரு இடத்துலையும் நம்ம தேர் யூஸ் பண்ணுவோம். எங்கே அப்படின்னா சில விஷயங்களை அங்கே இருக்குது, இருந்திருக்கலாம், இருக்கும், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த இடத்துலையும் நம்ம தேர் அப்படிங்கிற இந்த வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதை எப்படி யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். என் வீட்டிற்கு அருகில் ஒரு பள்ளி இருக்கிறது. என்னோட வீட்டுக்கிட்ட ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னு இருக்குது இல்லையா? இங்கே பாருங்கள், என்னிடம் ஒரு பேனா இருக்கிறது. இப்போ என்கிட்ட ஒரு பேனா இருக்குது அப்படின்னு இருக்குது. ஓகே, இப்போது தேர் அப்படிங்கிறத நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் இருக்கிறது, அது குறிப்பிட்ட ஒரு ஆப்ஜெக்டோ அல்லது ஒரு பிளேஸோ எந்த பொசிஷனில் இருக்குது, எங்கன இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நம்ம தேர் யூஸ் பண்ணலாம். பட் இங்கேயும் என்ன இருக்குது? இருக்கிறது அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு பேனா இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு பொசிஷனை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது உரிமையாக நம்ம சொல்லியிருக்கோம். என்கிட்ட என்ன இருக்குன்னா என்கிட்ட ஒரு பேனா இருக்குது அப்படின்னு நம்ம அந்த இடத்துல பேனாவின் உரிமையாளர் யார் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா என்னோட வீட்டுக்கிட்ட ஸ்கூல் இருக்குது அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல ஸ்கூல் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம மெயினாக மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு பிளேஸோ எந்த பொசிஷனில் இருக்குது, எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறப்ப நம்ம தேர் யூஸ் பண்ணலாம். அதே இது பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் வரும் பொழுது நம்ம அந்த இடத்துல தேர் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸை எப்படி நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சில கொஷின்ஸ் கேட்குறேன். அதுக்கு நீங்கள் எப்படி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவீங்க அப்படிங்கிறத லைட்டாக கெஸ் பண்ணி பாருங்கள். அந்த ரூமில் 2 பூனை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அந்த ரூமில் 2 பூனை இருக்குது. ஓகே, அந்த மேஜை மேலே 3 பேனா இருக்குது அப்படிங்கிறத எப்படி சொல்லுவீங்க? கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது இல்லையா? ஓகே, இதை நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக பார்க்கலாம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். என் வீட்டின் அருகில் ஒரு பள்ளி இருக்கிறது. என் வீட்டுக்கிட்ட ஒரு ஸ்கூல் இருக்குது. எப்போவுமே ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணும் பொழுது ஸ்டார்டிங்கில் நம்ம சப்ஜெக்ட் கொண்டு வரும் இல்லையா? பட் இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த இது எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேயே கொண்டுட்டு வந்துடலாம். நம்ம என்ன வேர்ட் பார்த்தோம்? தேர் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணி தான் சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தேர் அப்படிங்கிறத கொண்டுட்டு வரலாம். இந்த தேர் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன மீனிங் பார்த்தோம்? இருக்கிறது அல்லது அங்கே அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன மீனிங்? தேரோட மீனிங் இருக்கிறது. ஓகேவா? ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? வேர்ப், பி வேர்ப்ஸை கொண்டுட்டு வர போகிறோம். தேருக்கு அடுத்து என்ன வரணும்? பி வேர்ப்ஸ். அதாவது இந்த ஸ்கூல் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தானே நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்கூல் அப்படிங்கிறது சிங்குலர் வேர்டு இல்லையா? ஸ்கூல் அப்படிங்கிறது என்னது? சிங்குலர். ஸோ தேருக்கு அப்புறம் நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா ஈஸ் போட போகிறோம். ஏன் இங்கே நம்ம வாஸ் யூஸ் பண்ணலை அல்லது வில் யூஸ் பண்ணலை? பிகாஸ் இந்த இடத்துல என்ன இருக்குது? இருக்கிறது அப்படின்னா இது
ஒரு ப்ரெசன்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை என்னோடய வீட்டுக்கிட்ட இருக்கிற ஸ்கூல் வந்து இப்போ கிடையாது, சரிங்களா, அந்த ஸ்கூலை வேறு ஒரு இடத்துக்கே மாற்றிட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? என் வீட்டுக்கிட்ட ஒரு ஸ்கூல் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்போம்போது நம்ம இங்கே வாஸ் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம தேர் இஸ் அப்படின்னா இருக்கிறது. இதுக்கடுத்து நம்ம என்ன கொண்டுட்டு வரணும் அப்படின்னா இருக்கிறதுன்னு கொண்டுட்டு வந்துட்டோம் இல்லையா. இப்போது என்ன இருக்குது? ஒரு பள்ளி. அப்போ ஸ்கூல், தேர் இஸ் அ ஸ்கூல். ஒரு அப்படிங்கிறதுக்கு அ, பள்ளி அப்படிங்கிறதுக்கு ஸ்கூல், தேர் இஸ் அ ஸ்கூல். ஒரு ஸ்கூல் இருக்கிறது. ஓகேவா, நம்ம என்ன கொண்டுட்டு வரணும்? ப்ரப்போசிஷனை மென்ஷன் பண்ணி கொண்டுட்டு வரணும். ஓகேவா, இப்போ அருகில் அப்படின்னு இருக்கு இல்லையா, அருகிலுக்கு இங்கிலீஷில் என்ன வரும்? நியர்னா என்னது? அருகில். அப்போ தேர் இஸ் அ ஸ்கூல் நியர்னா பக்கத்தில். எதுக்கு பக்கத்தில் இருந்ததா? என் வீட்டிற்கு அருகில், என்னோட வீட்டுக்கு பக்கத்தில். இப்போ என்னுடைய, என் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? மை அப்படின்னா என்னுடைய. வீட்டிற்கு அருகில், வீடுங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஹவுஸ். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ இது உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு பிளேஸோ எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு தேர் அப்படிங்கிற இந்த வேர்ட் யூஸ் பண்ணுவோம். தேருக்கு அப்புறம் வரக்கூடிய பி வேர்பை என்ன செய்யணும்? சிங்குலரா ப்ளூரலான்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணணும். இப்போ இதை வந்து நம்ம எப்படி சிங்குலரா ப்ளூரலான்னு பார்க்குறது? அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய, அதாவது நம்ம எதை இருக்குன்னு சொல்லியிருக்கோமோ அந்த வேர்ட் வந்து சிங்குலரா ப்ளூரலா அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? ஸ்கூலை தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸ்கூல் தானே இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம். அதனால நம்ம ஸ்கூல் அப்படிங்கிறது இங்கே சிங்குலர், ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் செகண்டாக என்ன ரூல் அப்படின்னா, இந்த சென்டென்ஸ் ப்ரெசண்ட்டா பாஸ்டா ஃப்யூச்சரா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, இப்போது இந்த இடத்துலையே நம்மளுக்கு தெரியுது அந்த ஸ்கூல் வந்து இன்னமும் என்னோடய வீட்டுக்கிட்ட தான் இருக்குது. அப்போ அது வந்து டெய்லி அந்த இடத்துல தான் இருக்கும். அதனால் அது ப்ரெசன்ட் டென்ஸ். அதனால நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். சந்தைக்கு எதிரே ஒரு பேருந்து நிறுத்தம் உள்ளது. மார்க்கெட்டுக்கு எதுக்க என்ன இருக்குதான்? பஸ் ஸ்டாப் இருக்குது அப்படின்னு இந்த சென்டென்ஸில் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா, இப்போது இந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன இருக்குது? உள்ளது. ரெண்டு இதுக்குமே ஒரே மீனிங் தான். ஓகேவா, இருக்கிறது உள்ளது இது ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். இப்போ இந்த இடத்துலையே என்ன தெரியுது? இந்த சென்டென்ஸ் ஒரு ப்ரெசன்ட் ஃபார்ம். அடுத்து செகண்ட் ரூல் என்ன? ஃபர்ஸ்ட் ரூல் அது என்ன டென்ஸ்ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னது? இதில் வரக்கூடிய அந்த பர்டிகுலர் பில்டிங்கோ அல்லது பிளேஸோ அல்லது ஆப்ஜெக்டோ சிங்குலரா ப்ளூரலா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ இங்கே உள்ளதுன்னு சொன்னோம் இல்லையா, இருக்கிறது, அது என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். பேருந்து நிறுத்தம் இருக்குது. இந்த உள்ளதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வேர்ட் பாருங்கள். ஓகே, அதாவது என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? பேருந்து நிறுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ திஸ் இஸ் சிங்குலர் நவுன். இப்போ செகண்டாக சிங்குலரா ப்ளூரலா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும்? உள்ளது அப்படின்னாலே, அதாவது இருக்கிறது, ஏதாவது ஒரு பொசிஷனை நம்ம சொல்லும் பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? தேர் யூஸ் பண்ணணும். தேர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிறது அல்லது உள்ளது. ஓகே, இப்போ தேர் யூஸ் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து நம்ம பி வேர்பை யூஸ் பண்ணணும். ஓகே, பி வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் என்னென்னதெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஆம் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகேவா, இஸ் அண்ட் ஆர் இது ரெண்டு தான் மேக்ஸிமம் வரும். இஸ் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஹீ, ஷீ, இட் அண்ட் சிங்குலர் நவுன் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? யூ, வி, தே அண்ட் ப்ளூரல் நவுன்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒன்று சொன்னோம் இல்லையா, சிங்குலர் நவுன் ப்ளூரல் நவுன். இதை வந்து
சிங்குலர் நவுனுக்கும் இதை வந்து ப்ளூரல் நவுனுக்கும் நம்ம யூஸ் பண்ணணும் ப்ரெசன்ட் டென்ஸில். ஓகேவா? ஸோ இது சிங்குலர் ப்ளூரல். இப்போ சொல்லுங்கள், இப்போ இது வந்து சிங்குலரா ப்ளூரலா? பேருந்து நிறுத்தம் சிங்குலர், பஸ் ஸ்டாப் அப்படிங்கிறது சிங்குலர், ஒன்லி ஒன். ஸோ நம்ம இஸ் யூஸ் பண்ணணுமா ஆர் யூஸ் பண்ணணுமா? எஸ். அப்போ தேர் இஸ். அப்போ சிங்குலர் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு பஸ் ஸ்டாப் தான் இல்லையா? அப்போ என்ன செய்யணும், நம்ம தேர் இஸ்க்கு அடுத்து ஆ போடணும். ஓகேவா? தேர் இஸ் ஆ என்னது இருக்குன்னு பார்த்தோம், பஸ் ஸ்டாப் இருக்குது. அப்போ தேர் இஸ் ஏ பஸ் ஸ்டாப். இப்போ இதுக்கு அடுத்து என்ன செய்யணும், அது எதிர இருக்கா அல்லது மேலே இருக்கிறதா, இந்த மாதிரி ப்ரப்போசிஷன்ஸை நம்ம கொண்டுட்டு வரணும்னு பார்த்தோம் இல்லையா? போன சென்டென்ஸில் நியர் பார்த்தோம் இல்லையா? இந்த சென்டென்ஸில் என்ன வரும், சந்தைக்கு எதிரே. இப்போ எதிரே அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன வேர்ட் சொல்லுவீங்க? கண்டிப்பாக ஆப்போசிட் சொல்லியிருப்பீங்க. பட் அதுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் தட் we can use in front of. in front of அப்படின்னா என்ன, எதிரே அல்லது முன்னாள், அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது இதை எப்படின்னு சொல்லுவோம், சந்தைக்கு முன்னாடி ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இன்ஃப்ரண்ட் ஆஃப்க்கு என்ன மீனிங், ஒன்று எதிரே, அப்படி இல்லைன்னா முன்னாடி, முன்னாள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இன்ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ எதுக்கு முன்னாடி, சந்தைக்கு எதிரே. எதுக்கு சந்தைக்கு எதிரே. அப்போ சந்தை அப்படிங்கிறது என்னது இங்கிலீஷில்? இன்ஃப்ரண்ட் ஆஃப் the market. in front of the market. Okay, so now see, there is a bus stop in front of the market. சந்தைக்கு எதிரே ஒரு பேருந்து நிறுத்தம் உள்ளது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. கூடையில் 4 ஆப்பிள்கள் உள்ளன. பாஸ்கெட்டில் மொத்தம் எத்தனை ஆப்பிள் இருக்கான், 4 ஆப்பிள்கள் உள்ளன. 4 ஆப்பிள் பாஸ்கெட்டில் இருக்குது அப்படின்னு இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் சென்டென்ஸில் நெகட்டிவாக பார்த்தோம். இங்கே வந்து நெகட்டிவ் இல்லை அண்ட் ப்ளூரலாக இருக்குது. அண்ட் சேம் திஸ் சென்டென்ஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ தான் அதை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கூடையில் 4 ஆப்பிள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ப்ரெசன்ட் அண்ட் ப்ளூரல். இப்போ நம்ம ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறதுக்கு நம்ம தேர் யூஸ் பண்ணணும். அண்ட் இது வந்து என்னது, எது இருக்குன்னு சொல்லியிருக்கோம், ஆப்பிள்கள் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ ஆப்பிள்கள் அப்படின்னு சொன்னதுனால இது ஒரு ப்ளூரல். ப்ளூரல் நவுன். ப்ளூரல் நவுன். ப்ளூரல் நவுன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன யூஸ் பண்ணணும், ஆர். அப்போ தேர் ஆர். தேர் ஆர். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 4 ஆப்பிள்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இல்லையா? ஒரே ஒரு ஆப்பிள் இருக்குன்னா இஸ் an ஆப்பிள் அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். பட் இங்கே 4 ஆப்பிள்கள் இருக்கிறதா சொல்லியிருக்கோம். அப்போ தேர் ஆர் 4 ஆப்பிள்களுக்கு இங்கிலீஷில் ஆப்பிள்ஸ். ஆப்பிளோட ப்ளூரல் ஃபார்ம் ஆப்பிள்ஸ். ஸோ 4 ஆப்பிள்கள் உள்ளன. எதில் இருக்குது, இதுக்கடுத்து ப்ரப்போசிஷனை போடணும் இல்லையா? அப்போ கூடையில், இல் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளுக்கு உள்ள அப்படின்னாலே, உள்ள அப்படின்னாலே என்ன யூஸ் பண்ணணும், இன் யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணணும், இன் யூஸ் பண்ணணும். எதுக்குள்ளே இருக்குது, கூடை. கூடைக்குள்ளே இருக்குது. கூடைக்கு இங்கிலீஷில் என்னது, பேஸ்கெட். கூடையில் 4 ஆப்பிள்கள் உள்ளன. தேர் ஆரோட மீனிங் என்ன இங்கே இந்த இடத்துல, உள்ளன. அந்த நவுன் எந்த இடத்துல இருக்குது, ஓகே, அந்த நவுன் ஒரு பொருளாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு பிளேஸாகவும் இருக்கலாம். அது என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது என்ன யூஸ் பண்ணணும், தேர் யூஸ் பண்ணணும். முன்னொரு காலத்தில் ஒரு அரசன் இருந்தார். இதை நம்ம ஸ்டோரிஸ்லலாம் பார்த்துருப்போம் இல்லையா? முன்னொரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இருந்தார், இருந்தாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு தேர் யூஸ் பண்ணணும். பட் இங்கே வந்து நம்ம
முன்னொரு காலத்தில் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா முன்னொரு காலத்தில் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வரணும். முன்னொரு காலத்தில் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னது, லாங் டைம் எகோ. எகோ அப்படிங்கிறத எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறதுக்கு எகோ யூஸ் பண்ணுவோம். அ லாங் டைம் எகோ, முன்னொரு காலத்தில் யார் இருந்தாங்க, ஒரு அரசன் இருந்தார். அப்போ இருக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னது, தேர். இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த அரசன் அப்படிங்கிற இந்த நவுன் சிங்குலரா ப்ளூரலா, சிங்குலர். அப்போ அதுக்கான பி வேர்பு சிங்குலர் பி வேர்பு எழுதணும். ஓகே, இப்போ இங்கே நம்ம என்ன பி வேர்ப் யூஸ் பண்ணணும், ப்ரெசண்ட்டா பாஸ்டா, பாஸ்ட். ஏன்னா இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். பாஸ்ட் டென்ஸில் பி வேர்பு சிங்குலர் நவுனுக்கு என்ன வரணும், வாஸ். வாஸ், தேர் வாஸ், யார் இருந்தாங்க, ஒரு அரசன். ஒரு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் அரசனுக்கு இங்கிலீஷில் கிங். ஓகே, தட்ஸ் ஆல். முன்னொரு காலத்தில் ஒரு அரசன் இருந்தார். Now see the next example. 2 பேர் இருந்தனர். அதாவது 2 பேர் இருந்தாங்க. நம்மக்கிட்ட யாராவது மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு கேட்டால் என்ன ஆன்சர் பண்ணுவோம், 2 பேர் இருந்தாங்க, 3 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ இதை எப்படி நம்ம மாற்றலாம், இங்கிலீஷ்க்கு எப்படி மாற்றலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை என்ன டென்ஸ்ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, இருந்தனர் அப்படின்னு இருக்கிறதுனால திஸ் இஸ் அ பாஸ்ட் டென்ஸ். ஓகே, இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொண்டுட்டு வரணும், தேரை கொண்டுட்டு வரணும். அதுக்கப்புறம் பி வேர்பை கொண்டுட்டு வரணும். இப்போ இதில் பி வேர்ப் வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸோட பி வேர்பை கொண்டுட்டு வரணும். ஓகே, சிங்குலர் பி வேர்பா ப்ளூரல் பி வேர்பா, 2 பேர் அப்படிங்கிறதுனால நம்ம ப்ளூரல் பி வேர்பை தான் யூஸ் பண்ணணும். அப்போ தேருக்கு அடுத்து ப்ளூரல் பி வேர்பு என்னது, வேர். பாஸ்ட் டென்ஸோட ப்ளூரல் ஃபார்மோட பி வேர்ப் என்னது, வேர். அப்போ தேர் வேர். எத்தனை பேர் இருந்தாங்க, 2 பேர். அப்போ 2 people. There were 2 people. 2 பேர் இருந்தனர். ஓகே, இந்த இதை நம்மக்கிட்ட உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க நீங்கள், There are 4 members in my family அப்படின்னு சொல்லணும். ஓகே, There are 4 members in my family. ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், 2 பேர் இருந்தனர் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஒருவேளை அந்த பில்டிங்கில் 2 பேர் இருந்தாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தா அதை எப்படி இங்கிலீஷில் மாற்றுவீங்க, அந்த பில்டிங்கில் 2 பேர் இருந்தாங்க. இதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது உங்களுக்கான ஒரு சின்ன ஹோம்ஒர்க். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அனைவருக்கும் இருக்கை இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன, எல்லாருக்குமே சீட் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம் அல்லது ஃபங்க்ஷனுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், எல்லாருக்குமே சீட் இருக்கணும், யாருக்குமே சீட் இல்லாமல் இருந்துடக்கூடாது, ஓகேவா அப்படின்னு நம்ம வந்து பேசிப்போம் இல்லையா. இப்போது இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம், இப்போ சீட்டு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இருக்கிறதுன்னு இல்லை, இருந்ததுன்னு இல்லை, இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த வேர்டையும் டு கான்சென்ட்ரேட் ஆன் திஸ் வேர்ட் ஆல்சோ, இருக்க வேண்டும் அப்படின்னா அதோட மீனிங் என்ன, அது கண்டிப்பாக அந்த விஷயம் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத சென்டென்ஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், தேர் யூஸ் பண்ணணும். இரு அப்படிங்கிறதுக்கு தேர். இப்போ இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு இல்லையா, இருக்க வேண்டும். அப்போ முக்கியமாக அதை செய்யணும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஷுட் பி சேர்க்கணும். என்ன சேர்க்கணும், ஷுட் பி. தேர் ஷுட் பி. தேர் ஷுட் பி அப்படின்னா இருக்க வேண்டும்னு அர்த்தம். இது எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் என்னது, இருக்க வேண்டும். ஓகே, தேர் ஷுட் பி. அண்ட் எது இருக்கணும், இருக்கை இருக்க வேண்டும். இருக்கைனா என்னது, சீட். ஓகே, a seat. இருக்கை இருக்க வேண்டும். இருக்கைக்கு இங்கிலீஷில் சீட். அப்போ
a seat. There should be a seat. யாருக்கு இருக்கணும்? அனைவருக்கும். அப்போ அனைவருக்கும் இக்கும் அப்படின்னா என்னதுன்னா இக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? ஃபார் அனைவரும் அப்படிங்கிறதுக்கு ஒன்று நம்ம ஃபார் ஆல் அப்படிங்கிறதையும் நம்ம எழுதலாம், ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிறதையும் நம்ம எழுதலாம். இங்கே நம்ம எவ்ரி ஒன் யூஸ் பண்ணதுனால தான் இங்கே நம்ம a seat யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? a seat for everyone. There should be a seat for everyone. அனைவருக்கும் ஒரு இருக்கை இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நாளை கூட்டம் இருக்கும் அப்படின்னா என்ன? நாளைக்கு மீட்டிங் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நாளைக்கு மீட்டிங் இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்க இருக்கும் அப்படின்னு இருக்கு. அப்போ இதை வந்து நம்ம ப்ரெசண்ட்டுன்னு சொல்கிறதா, பாஸ்ட்ன்னு சொல்கிறதா, ஃப்யூச்சர்னு சொல்கிறதா? ஃப்யூச்சர். ஏன்னா நம்ம நாளைக்கு தான் என்ன செஞ்சுருக்கோம்? மீட்டிங் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதை எப்படி சொல்கிறது? ஃபஸ்ட்டு நம்ம இரு அப்படிங்கிறதுக்கு வேர்டை கொண்டுட்டு வந்துடுவோமா? தேர். அப்போ ஃப்யூச்சர்னாலே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? வில் யூஸ் பண்ணுவோம். இப்போ வில் பி அப்படின்னா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இது மொத்த வேர்டுக்கும் என்ன மீனிங்? தேர் வில் பி அப்படின்னா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, தேர் வில் பி என்ன இருக்கும்? கூட்டம். கூட்டம்க்கு இங்கிலீஷில் என்னது? மீட்டிங். அப்போ அ மீட்டிங். வில் பி அ மீட்டிங். மீட்டிங் இருக்கும். எப்போ இருக்கும்? நாளை. நாளைங்கிறதுக்கு டுமாரோ. நாளை அப்படிங்கிறதுக்கு டுமாரோ. நாளை கூட்டம் இருக்கும். இதையே திங்கக்கிழமை ஓவிய போட்டி நடக்கும் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஒன்றும் இல்லை, நடக்கும்னா திங்கக்கிழமை ஓவிய போட்டி இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, சேம் இதே மாதிரி தான் இந்த இடத்துல கூட்டம் இருக்கு இல்லையா? அங்கே வந்து என்ன இருக்குது? ஓவிய போட்டி இருக்குது. இதை எப்படி இங்கிலீஷில் வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுவீங்க? இதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின். இது எல்லாத்துக்குமே தான் நம்ம இவ்வளோ நேரம் சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா? இரு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம தேர் யூஸ் பண்ணணும்னு காமனாக பார்த்துட்டோம். இருக்கிறது அப்படின்னு நம்ம ஒரு வேளை ப்ரெசண்ட்டில் சொன்னோம் அப்படின்னா இஸ் ஆர் யூஸ் பண்ணணும். சிங்குலர்னா இஸ், ப்ளூரல்னா ஆர். இருந்தது அப்படின்னா வாஸ், வேர் யூஸ் பண்ணணும். சிங்குலர்னா வாஸ், ப்ளூரல்னா வேர். இருக்க வேண்டும் அப்படின்னா ஷுட் பி அப்படின்னா தேர் ஷுட் பி அப்படின்னா இருக்க வேண்டும். தேர் இஸ் அப்படின்னா இருக்கிறது. தேர் ஆர் அப்படின்னா இருக்கின்றன. இருந்ததுன்னா தேர் வாஸ். இருந்தன அப்படின்னா தேர் வேர். இருக்க வேண்டும் தேர் ஷுட் பி. இருக்கும் அப்படின்னா will be. there will be. ஓகே, தேருக்கு வேற ஒரு மீனிங்கும் சொன்னோம் இல்லையா? அங்கே அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதுக்கு எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அங்கே போகாதே. அங்கே போகாதே அப்படின்னா என்னது? அங்கே போகாத அப்படின்னு அர்த்தம். இப்போது இதை எப்படி நம்ம ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணலாம்? இப்போ போகாத, ஒரு விஷயத்தை செய்யாத, அதை பண்ணாத அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்? டோன்ட் யூஸ் பண்ணணும். என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்? டோன்ட் யூஸ் பண்ணணும். டோன்ட் டூ இட், அதை பண்ணாத. டோன்ட் ஸ்க்ராட்ச், கிறுக்காத. டோன்ட் டியர், கிழிக்காத. டோன்ட் ஃபைட், சண்டை போடாத. இந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்தை பண்ணாதன்னு சொல்கிறதுக்கு நம்ம டோன்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, இங்கே வந்து போகாதேன்னு இருக்கு இல்லையா? அப்போ டோன்ட்டுக்கு அப்புறம் வேர்பை கொண்டுட்டு வரணும். போகிறதுக்கு இங்கிலீஷில் என்னது? கோ. இப்போ டோன்ட் கோ. டோன்ட் கோனா போகாத. எங்கே போகாத? அங்கே. அங்கே அப்படிங்கிறதுக்கும் இங்கிலீஷில் என்னது? தேர். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், தேர் வந்து அட் லாஸ்ட் சென்டென்ஸோட லாஸ்ட்டில் வந்திருக்கு. டோன்ட் கோ தேர், அங்கே போகாதே. ஓகே, அதே இது டோன்ட் கோ ஓவர் தேர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளை விட்டுட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடியதோ அல்லது ஒரு மேபி அது டிஸ்டன்ஸில் இருக்கலாம். இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடியதில் நம்ம ஓவர் தேர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல டோன்ட் கோ தேர் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம கண்ணு முன்னாடி தான் குழந்தை வந்து விளையாண்டுட்ருக்கோம். ஜஸ்ட் பக்கத்தில் அங்கே தான் போயிருப்பாங்க, அங்கே போகாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே இது டோன்ட் கோ ஓவர் தேர் அப்படின்னா
அதுவும் அங்கே போகாதே அப்படிங்கிற மீனிங் தான். பட் இதோட மீனிங் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒருவேளை ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு பிளேஸை மென்ஷன் பண்ணி நான் அந்த இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய, நம்மளை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடியதுக்கு நம்ம ஓவர் தேர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் கோ ஓவர் தேர் அப்படின்னு சொல்லலாம். இப்போது தேர் அப்படிங்கிறதுக்கு அங்கேன்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் அவரை அங்கே பார்த்தேன், நான் அவரை அங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சென்டென்ஸ் இப்போது என்ன டென்ஸில் இருக்குது, பார்த்தேன் அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ இது ஒரு பாஸ்ட் டென்ஸ், இது ஒரு பாஸ்ட் டென்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் சப்ஜெக்டை கொண்டுட்டு வரலாம். ஓகேவா, நான் அப்படிங்கிறது தான் என்னது இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட். அப்போ ஐ, சப்ஜெக்ட் அடுத்து என்ன வரணும், நோ கன்ஃபியூஷன், பொசிஷனை சொல்லும் பொழுது தான் தேர் வந்து ஃப்ரண்ட்டில் வரணும். ஓகேவா, இப்போ அங்கே அப்படின்னு இருக்கு இல்லையா, அங்கே அப்படிங்கிறது தேர், இந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல தேர் வந்து ஃப்ரண்ட்டில் வரக்கூடாது. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜெக்ட், அடுத்து verb. இப்போ பார்த்தேன், பார்க்குறதுக்கு இங்கிலீஷில் சி, சியோட பாஸ்ட் டென்ஸ் என்ன, சா. ஐ சா, நான் பார்த்தேன், யாரை பார்த்தேன், நான் அவரை பார்த்தேன். அவரை அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னது, ஹிம். ஐ சா ஹிம், நான் அவரை பார்த்தேன். எங்கே பார்த்தேன், அங்கே, அங்கேங்கிறதுக்கு இங்கிலீஷில் தேர். தட்ஸ் ஆல். நான் அவரை அங்கே பார்த்தேன். சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட். ஓகே, சப்ஜெக்ட் அடுத்து verb, verb அடுத்து ஆப்ஜெக்ட். கிளியர் ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா, இதே மாதிரி இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.